இது ரொம்ப கொடூரமான மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத என்ன சொன்னது அது ஒரு அவருடைய மீது நடத்தப்பட்ட வன்முறை வந்து நம்மளால பதற வச்சிருச்சு. தமிழ்நாட்டில இப்படி நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய துயரமானதாகவும் நம்மளுக்கு இருந்தது. அது செய்த இளைஞர்களா, சிறுவர்களா அப்படிங்கிற ஒரு 2ஆம் கட்ட வயசுல இருக்கக்கூடிய அந்த பசங்க இப்படிலாம் செய்றாங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய கவலை வந்திருக்கு. அப்புறம் அவர்களுடைய இந்த போதை பழக்கம் என்பது அது இல்லைன்னுலாம் நம்ம வந்து நிராகரிச்சுட்டு போறாங்க. பொது வழியில இப்ப சில அமைச்சரே தவறுகளை சொல்லியிருக்காரே. சில சில தவறுகள வந்து வெளிப்படையா ஒத்துக்கொள்ளும் பொழுது தான் திருத்த முடியும். போதை நம்ம இந்த ஊர்ல தானே வாழ்றோம். நம்மளுக்கு தெரியுது இல்லையா? சுத்தி சுத்தி என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல்லாம் ஒண்ணுமே இல்ல. போதை என்பத வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, தனித்த ஒரு விஷயமா பார்க்க முடியாது. இப்ப நீங்க உங்களுக்கு விருப்பப்படுறீங்க, நீங்க போய் போதைப் பொருள வாங்கி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது அல்ல. போதை எப்பொழுதுமே அரசாங்கத்தினுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1980கள் இறுதியில நான் பள்ளிக்கூடங்கள் காலகட்டங்கள பார்க்கும்பொழுது, அன்றைய கல்லூரிகளுக்குள்ள மிகப்பெரிய மாணவர் எழுச்சி வந்த காலகட்டத்தில, போதைப் பொருள் வந்து அங்கே மிக மிகப்பெரிய அளவுக்கு புழக்கம் அடைந்தது. நான் கல்லூரியில படிக்கும்பொழுது தான் என்னுடைய சூப்பர் சீனியர்ஸ் எல்லாமே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்போ வந்து ஒரு போதைப் பொருள் என்பது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு பொருள வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள கொண்டு வர்றது, பரப்புறது என்பது காவல்துறைக்கு தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னால ஒரு பொருள வெளியிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து உள்ள கொண்டு வரீங்க, அல்லது உள் மாநிலத்திலேருந்து ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு கொண்டு போறீங்கனாலே, எல்லாமே கண்காணிப்புக்கு உட்பட்டது தான். இப்ப நீங்க ஒரு பொருள வந்து ஜிஎஸ்டி வாங்காம, ஜிஎஸ்டி பில் இல்லாம நீங்க கொண்டு வந்துர முடியுமா? இல்ல சென்னைக்குள்ளார ஒரு பில் இல்லாம நீங்க ஒரு பொருள ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணிற முடியுமா? பண்ண முடியாது. ஒரு சிறு விகிதத்தில நீங்க வந்து கடத்தலாம், கொண்டு வரலாம், போலாம் ஒழிய மிகப்பெரிய அளவுக்கு இத்தனை லட்சம் பேருக்கு யோசிச்சு பாருங்க. இத்தனை லட்சம் பேருக்கு கஞ்சா பொருட்கள் அல்லது போதைப் பொருட்கள் கையில கிடைக்குதுன்னா, எவ்வளவு தூரம் இது இது பரவி எவ்வளோ இருக்கு வெயிட் அப்படின்னு. வந்து இந்த இந்த மெட்டீரியல் வந்து பரப்பி இருக்கணும். எத்தனை பேர் அது இன்வால்வ் ஆயிருக்கணும், உள்ள இருக்கணும்.